கிறிஸ்துவின் பிறப்பின் நல்வாழ்த்துக்களை நான் உங்களுக்கு தெரிவிக்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். லூக்கா 2ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். லூக்கா 2ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை. இன்று கர்த்தராகிய கிறிஸ்து என்னும் இரட்சகர் உங்களுக்கு தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கிறார். ஆண்டவரே, மை ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த வார்த்தையை நீர் ஆசீர்வதிப்பாராக. ஆண்டவரே, இன்றைக்கு இந்த கிறிஸ்துவின் பிறப்பின் ஆண்டவரே இந்த ஆராதனை வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதியும். இதன் மூலமாக ஆண்டவரே உடைய சத்தியத்தை ஒவ்வொருவரும் கேட்டு உடைய வாழ்க்கையில் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளும்படி ஜெபிக்கிறேன். இந்த வார்த்தையை ஆசீர்வதிப்பீராக நல்ல பிதாவே, ஆமென். இன்று கர்த்தராகிய கிறிஸ்து என்னும் இரட்சகர் எங்க பிறந்திருக்கிறார்? தாவீதின் ஊரிலே. ஆமென். தாவீதின் ஊரில் பிறந்திருக்கிறார். பாருங்க, ஆண்டவர் அப்ப இன்றுனா இன்னைக்கு. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப தாவீதோட ஊர் எது? அல்லேலூயா. பாருங்க, நல்லா தெளிவா இருக்கிறீங்க பாருங்க. அல்லேலூயா. ஆனா இங்கு தாவீதின் ஊரிலே யார் பிறந்திருக்கிறாவா? அல்லேலூயா. இப்ப இயேசு பிறந்திருக்கிறார். இப்ப தாவீதுடைய வாழ்க்கை பின்னாடி யோசித்து பார்த்தோன்னா ஆரம்பம் எப்படி இருந்தது? நல்ல பயங்கரமான ஒரு ஆசீர்வாதம், ஒரு நல்ல வாழ்க்கையில் முன்னேற்றமாக இருந்ததுங்களா தாவீதுடைய வாழ்க்கையில்? தாவீத அவருடைய பெற்றோர் என்ன பண்ணிட்டாங்களாம்? மறந்துட்டாங்க. அல்லேலூயா. அப்படி ஒரு பிள்ளை இருக்கதே மறந்துட்டாங்க. ஆனால் ஆரம்பம் அற்பமாக இருந்தது. ஆனால் முடிவில் பார்த்தீங்கன்னா இரட்சகராகி இயேசு தாவீதின் ஊரில் பிறந்தார். அல்லேலூயா. பாருங்க, அது ஏன் ஆண்டவர் முக்கியப்படுத்துகிறார் பாருங்க. தாவீதின் ஊரிலே யார் பிறந்தார்? கிறிஸ்து என்னும் இரட்சகர் பிறந்திருக்கிறார். அல்லேலூயா. அப்போ அந்த பெத்லகேம் எப்படிப்பட்ட இடம் தெரியுங்களா? எப்படிப்பட்ட இடம்? வேதம் சொல்றது அப்பத்தின் வீடு. அல்லேலூயா. இன்னைக்கும் இந்த பெத்லகேமுக்கு வந்திருக்கிறீங்க கிறிஸ்துவின் பிறப்பின் செய்தியை கேட்க. இங்கே என்ன இருக்குதுன்னா ஜீவாப்பா இருக்குது. உங்கள் குடும்பத்துக்கு வேண்டிய ஒரு ஜீவ அப்பா இருக்குது. அல்லேலூயா. இந்த அப்பத்தை நீங்கள் புசிக்கும் போது உங்கள் வீட்டுக்குள்ள கர்த்தர் என்ன பண்ணுவார்? ஒரு ஆசீர்வாதத்தை உண்டாக்குவார். அந்த பெத்லகேமில் வேதம் சொல்லுகிறது கர்த்தர் ஜனங்களை சந்தித்தார். இன்றைக்கு அந்த பிறப்பின் ஆராதனைக்கு வந்திருக்கிற உங்களை கர்த்தர் சந்திக்கிறார். நீங்க இயேசுவை சந்திக்க வந்திருக்கிறீங்க. ஆண்டவரை சந்திக்க சாஸ்திரிகள் வரும்போது எப்படி இருந்தாங்களாம்? எப்படி இருந்தாங்க? ஆனந்த சந்தோஷம் அடைந்தார்கள். அல்லேலூயா. உங்க முகத்தில் ஆனந்த சந்தோஷம் மாதிரி தெரியலையே. அல்லேலூயா. ஒரே ஆனந்த சந்தோஷம். சாஸ்திரிகள் நட்சத்திரத்தை கண்டு வருகிறாங்க. அல்லேலூயா. ஏன் தெரியுங்களா? ஆமென். ஏனென்றா இரட்சகர் பிறந்திருக்கிறார். அல்லேலூயா. அப்ப கர்த்தர் ஞானவான்களை சந்திக்கிறார். அவரை தேடி வருகிற ஜனங்களை சந்திக்கிறார். சந்திக்கிறது மாத்திரமல்ல, ஆண்டவர் அந்த பெத்லகேமில் எதை செய்கிறார்? மாறாவை மதுரமாய் மாற்றுகிறார். ஒருவேளை உங்க வாழ்க்கையில ஒரு வேதனையோடு இந்த ஆராதனைக்கு வந்திருக்கலாம். உங்க வாழ்க்கையில ஒரு மதுரமாய் மாற்றுகிறார். ஏன்னா பெத்லகேமை வந்துட்டு நீ கசப்போடு வேதனையோடு போகக்கூடாது. அல்லேலூயா. நீ துக்கத்தோடு போகக்கூடாது. ஏன்னா பெத்லகேமத்துல கர்த்தர் இருக்கிறார். கர்த்தர் உலாவிக் கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. இன்னைக்கு நீ நெருக்கத்தோடு கர்த்தரை ஆராதிக்கிற உங்கள் ஆண்டவர் சந்திச்சு உங்க துக்கத்தை சந்தோஷமாய் மாற்றுகிறார். அப்படியே பிறப்பு பார்த்தீங்கன்னா எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தி. அல்லேலூயா. அவர் பிறக்கும் போது சந்தோஷம் இல்லை, ஆனா அவர் பிறப்பின் சந்தோஷத்தை நம்ம என்ன பண்றோம்? நல்லா கொண்டாடுறோம் பாருங்க. அல்லேலூயா. காலையில் எழுந்து ஆயத்தமாகி ஆமென். இப்போ போயிட்டு என்ன பண்ணோம்? முடிஞ்ச பிறகு இன்னும் கொண்டாட போகிறோம் சிறப்பா. அல்லேலூயா. பாருங்க, அவருடைய பிறப்பு எல்லாருக்குள்ளே ஒரு மகிழ்ச்சியை கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. இந்த பெத்லகேமை குறித்து மீகா தீர்க்கதரிசி என்ன சொல்லுகிறார்? மீகா 5:2 வாசிப்போம். எப்ராத்தா என்னப்பட்ட பெத்லகேமே, நீ யூதாவில் உள்ள ஆயிரங்களுக்குள்ளே சிறிதாயிருந்தும் இஸ்ரவேலை ஆளப் போகிறவர் உன்னிடத்திலிருந்து புறப்பட்டு என்னிடத்திலிருந்து வருவார். அவருடைய புறப்படுதல் அனாதி நாட்களாக பூர்வத்தினுடையது. அல்லேலூயா. இப்போ இந்த பெத்லகேம் ஆயிரங்களுக்குள்ள என்ன எப்படி இருக்குதா? எப்படி இருக்குதா? சிறிய ஒரு பட்டணம். அல்லேலூயா. பாருங்க, 1000 பட்டணங்கள்ல இந்த பெத்லகேம் ரொம்ப சின்ன பட்டணம். அல்லேலூயா. நீங்களும் சொல்றீங்களா? ஐயா, என் குடும்பம் ரொம்ப சின்னது ஐயா,
என் வாழ்க்கை, என் எதிர்காலம் எல்லாம் ஒரு சிறுமை. அல்லேலூயா. ஆனால் அந்த சிறிய பட்டணத்தில் 1,50,000 பேர் ஜனங்கள் வாழக்கூடிய அந்த எல்லாரும் பார்க்காத கண்டு கொள்ளாத அந்த பட்டணத்தில் தான் இரட்சகர் இயேசு பிறந்தார். இன்னைக்கு அப்படிப்பட்ட இரட்சகர் இன்னைக்கு உங்களுக்குள்ள பிறந்திருக்கிறார். அல்லேலூயா. நீங்க சொல்றீங்க, நான் சிறிய குடும்பம் ஐயா, என் வாழ்க்கை ஒரு பெரிய ஆசீர்வாதம் இல்லை. ஆனா ஆண்டவர் உனக்குள்ள இருந்து தான் புறப்படுகிறார். உனக்குள்ள இருந்து தான் இயேசு புறப்படுகிறார். அல்லேலூயா. புறப்பட்டு அவர் எப்படி பண்றாரா? இஸ்ரவேலை ஆள போகிறவர் உன்னிடத்திலிருந்து புறப்படுவார். அப்ப உங்களுக்குள்ள பிறந்திருக்கிற இரட்சகர் என்ன செய்வார்? உலகத்தை ஆளுகிறவர். அல்லேலூயா. சாதாரணமாக அல்ல, இந்த உலகத்தையே, உலக ராஜ்யங்களை ஆளுகிறவர் இரட்சகர் உங்களுக்குள்ள இருக்கிறார். பாருங்க, அந்த சிறிய பெத்லகேம், சிறிய பட்டணம் இன்னைக்கு உலகமே கொண்டாடுகிற ஒரு பெரிய பட்டணமாய் கர்த்தர் எல்லாரும் புகழ்ந்து ஆராதிக்கிறதுக்கு ஒரு கனமுள்ள பாத்திரமாய் மாற்றி இருக்கிறார். அல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, உலகத்தில் இருக்கிறவனிலும் உங்களுக்குள்ள இருக்கிறவர் பெரியவர். அல்லேலூயா. நீ உலகத்தை பெருசா பார்க்காத, உனக்குள்ள இருக்கிற ஒரு பெரியவரை பாரு. இரட்சகர் உனக்குள்ள இருக்கிறார். அல்லேலூயா. பெரிய காரியங்களை செய்வார். அல்லேலூயா. பாருங்க, அந்த ஒரு சின்ன பட்டணத்துல இஸ்ரவேலை ஆளும் பிரபு அவர் அங்கிருந்து புறப்பட ஆரம்பித்தார். இன்னைக்கு உங்க வாழ்க்கையில இந்த இரட்சகரை உண்மையா நீங்க தேடினீங்கன்னா, உண்மையா ஆராதிச்சீங்கன்னா, அவர் உங்களுக்குள்ள பெரிய காரியங்களை செய்வார். அல்லேலூயா. இன்னைக்கு ஒரு 3 காரியங்களை பார்க்கலாம். சிறியவனாக தாழ்த்தும் போது பெரிய காரியங்களை செய்வார். சிறியவனாக உண்மையாய் இருக்கும்போது ஆசீர்வதிப்பார். சிறியவராக ஒப்பு கொடுத்தபடியால் நம்மை விடுவிப்பார். சிறியவனாக தாழ்த்தும் போது பெரிய காரியங்களை செய்வார். சிறியவனாக உண்மையாய் இருக்கும்போது ஆசீர்வதிப்பார். சிறியவனாக ஒப்பு கொடுத்தபடியால் அவர் நம்மை விடுவிப்பார். முதல் காரியம், லூக்கா 9ஆம் அதிகாரம், நீங்கள் 48ஆம் வசனத்தை வாசி கேட்கலாம். 9:48. அவர்களை நோக்கி, இந்த சிறு பிள்ளையை என் நாமத்தின் நிமித்தம் ஏற்றுக்கொள்ளுகிறவன் என்னை ஏற்றுக்கொள்ளுகிறான், என்னை ஏற்றுக்கொள்ளுகிறவன் என்னை அனுப்பினவரை ஏற்றுக்கொள்ளுகிறான். உங்கள் எல்லாருக்குள்ளும் எவன் சிறியவனாய் இருக்கிறானோ அவனே பெரியவனாய் இருப்பான். அல்லேலூயா. இப்போ தேவாதி தேவனுடைய குமாரனாகிய இயேசு பெரியவரா சிறியவரா? பெரியவர் தானே. ஆனா அவர் என்ன பண்ணார்? தாழ்த்தி ஆயிரங்களுக்குள்ள சிறிய இருக்கிற அந்த பெத்லகேம்ல பிறந்தார். அல்லேலூயா. அப்ப ஆண்டவருடைய பார்வை என்னன்னா, எப்படி இருக்கணுமா? நீ பெரியவனா இருக்க விரும்பாத, எப்படி இருக்கணுமா? சிறியவனாய் இருக்க வேண்டும். அல்லேலூயா. உங்கள் எல்லாருக்குள்ளும் எவன் சிறியவனாய் இருக்கிறானோ அவன் பெரியவனாய் இருப்பான். அல்லேலூயா. அப்ப இந்த கிறிஸ்துவின் பிறப்பின் ஆராதனையில் ஆண்டவர் உங்களுக்குள்ள என்ன சொல்றாருன்னா, இப்பா நான் பெரியவராய் இருந்தாலும், அல்லேலூயா, ஆனா இந்த பூமியில நான் சிறியவராய் வந்திருந்தேன். அல்லேலூயா. உன் காரியம், உன் வாழ்க்கையில நீ பெரிய காரியம் செய்யணும்னா உன் இருதயத்தில் என்ன இருக்கணும்? நீ சிறியவன் என்பதை உணர வேண்டும். அல்லேலூயா. நீ எவ்வளவு கத்துக்கிறிய, எவ்வளவு நீ வாழ்க்கையில முன்னேற்றம் அடைகிறாயோ, உனக்குள்ள என்ன இருக்குன்னா, நான் சிறியவனா தான் இருக்கிறேன். அல்லேலூயா. அதனாலதான் உதாரணத்துக்கு ஆண்டவர் என்ன பண்றாரு? சிறு பிள்ளையை என் நாமத்து நிமித்தம் ஏற்றுக்கொள்ளுகிறவன். அல்லேலூயா. பொதுவா நம்ம சிறு பிள்ளை என்ன பண்ணுவோம்? ஏற்றுக்கொள்ள மாட்டோம். அல்லேலூயா. ஆனா என் நாமத்தை நீ ஏற்றுக்கொள்ளுகிறவன் என்னை ஏற்றுக்கொள்ளுகிறாய். அல்லேலூயா. அப்ப சிறு பிள்ளை நீ நேசி, சிறு பிள்ளையை போல நீ நேசி, அன்பு கூறு. அல்லேலூயா. ஆனா உன் இருதயத்தில் நீ எவ்வளவுக்கு எவ்வளவு ஆண்டவரை தேட தேட நீ பெரியவனாவே விளங்க காட்டிக்காத, நீ சிறியவனாவே விளங்கி காட்டிக்கோ. அப்போதான் நீ பெரியவனா என் பார்வையில் இருப்ப. அல்லேலூயா. அல்லேலூயா. யோசு, புரியுதுங்களா? நீ எவ்வளவுக்கு எவ்வளவு ஆண்டவரை ஆராதி எத்தனை வருஷம் கூடுனாலும் உன் பார்வை, உன் இருதயத்துக்குள்ள நான் கர்த்தருக்கு முன்பாக சிறியவனா இருக்கிறேன். ஆனா மற்றவங்க பார்வையில் நீ பெரியவனா இருப்ப. மற்றவங்க பார்வையில நீ தேறின ஒரு ஆள் நபரா இருப்ப. அல்லேலூயா. பாருங்க, மார்க் 9ஆம் அதிகாரம், இயேசு இங்கே பிரயாணத்தில் அவர் கடந்து வரும்போது, மார்க் 9ஆம் அதிகாரத்தில் நம்ம
33ஆம் வசனத்தை வாசிக்கப்போம். அவர் கப்பர்நகூமுக்கு வந்து வீட்டிலே இருக்கும்போது அவர்களை நோக்கி, நீங்கள் வழியிலே எதை குறித்து உங்களுக்குள்ளே தர்க்கம் பண்ணினீர்கள் என்று கேட்டார். அதற்கு அவர்கள் பேசாமல் இருந்தார்கள். போதுமா? இங்கு அவர் வழியில அவர் பேசிக்கொண்டு வருகிறார். என்ன பேசிக்கொண்டு வர்றாருன்னா, உயிர்த்தெழுதலை குறித்து அதற்கு முன்பாக அவர் கடந்து போகிற பாதை என்ன பண்ணினுங்கிறார், பேசினு வர்றார். முக்கியமான சப்ஜெக்ட் பேசினுங்கிறார். இப்போ கூட பாருங்களேன், சப்ஜெக்ட் பேசணுங்கும் போது எல்லாரும் அங்கங்கே பார்த்துன்னுக்கிறீங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. இப்போ அவங்க எதை கவனிக்கல? நீங்க 32ஆம் வசனம் வாசிங்களேன். அவர்களோ அந்த வார்த்தையை அறிந்து கொள்ளவில்லை. அந்த வார்த்தையை அறிந்து கொள்ளவில்லை. அல்லேலூயா. பாருங்களேன், நானும் சொல்லி நிற்கிறேன் முக்கியமான சப்ஜெக்ட். இப்போ என்ன பண்றோம், நம்ம அப்படி இப்படி கவனிச்சு நிற்கிறோம். அது போல இயேசு என்ன பண்றாரு, உயிர்த்தெழுதலை குறித்து தன் சந்திக்க போகிற காரியத்தை குறித்து பேசின்னு இருக்கிறாரு. இப்போ அவங்க என்ன பண்ணியிருக்கணும், ரொம்ப கவனிச்சு இருக்கணும்ல. ஆனா அவங்க என்ன பண்ணலையா, அதை கவனிக்காமல் இருந்தார்கள். ஆனா ஆண்டவர் சொல்றார், நீங்கள் வழியிலே எதை குறித்து தர்க்கம் பண்ணி கொண்டு இருக்கிறீங்க. கவனிங்க, பேசினே இருக்கிறாரு, ஆனா சீசர் எதை செய்து கொண்டான் கவனித்து கொண்டே இருக்கிறார். அதுதான் மேய்ப்பன். அல்லேலூயா. அதுதான் ரட்சகர். அல்லேலூயா. ரட்சகர்கிட்ட வந்தீங்கன்னா நீ எதை கவனிக்கிற, எதை நினைக்கிற, எல்லாவற்றையும் அவர் அறிந்து கொண்டு இருக்கிறார். அல்லேலூயா. பாருங்க, அவர் முக்கியமான இந்த காரியத்தை சொல்லும் போது அதில் அவர்கள் கவனம் செலுத்தல. அவர்கள் எதை கவனம் செலுத்தி இருக்கிறார்கள்? 34ஆம் வசனம் வாசிங்க. அதற்கு அவர்கள் பேசாமல் இருந்தார்கள், ஏனெனில் அவர்கள் தங்களுக்குள்ளே எவன் பெரியவன் என்று வழியிலே தர்க்கம் பண்ணினார்கள். கவனிங்க, வழியிலே எவன் பெரியவன் என்று தர்க்கம் பண்ணி கொண்டிருந்தார்கள். அல்லேலூயா. ஆண்டவர் பார்த்தார், யோசிச்சு பாருங்க. இப்பா, நான் இந்த பாதையில கடந்து ஒரு வெற்றியை நோக்கி போகிறேன், இதை நீ பார்த்து இந்த வெற்றியை நீ பின்பற்றி வரணும்னு நான் சொல்லி நிற்கிற முக்கியமா. ஆனா இதை நீ அறிந்து கொள்ளாமல் வேற எதையும் நீ அறிந்து கொண்டு இருக்கிறாயே. அல்லேலூயா. அவர்கள் தங்களுக்குள்ளே அவன் பெரியவனா இருக்க என்ன பண்ணாருங்களா, தர்க்கம் பண்ணி கொண்டு இருந்தார்கள். ஆனால் இன்னைக்கு ரட்சகராகிய இயேசு நீயே பெரியவனா இருக்க விரும்பவில்லை, அவரே உன்னை பெரியவனா பார்க்கணும்னு விரும்புறார். அல்லேலூயா. அதனால தான் சிறு பிள்ளை எடுத்து முன்னாடி நிறுத்தி, அல்லேலூயா. நீங்க 36ஆம் வசனம் வாசிங்க. ஒரு சிறு பிள்ளையை எடுத்து அதை அவர்கள் நடுவிலே நிறுத்தி அதை அணைத்து கொண்டார் பாருங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. அவர் அணைத்து கொண்டு, இந்த சிறு பிள்ளையை போல நீ இருப்பா, பெரியவனா இருக்குது ஒரு பிரச்சனை இல்லை, நீ சிறியவனா இருந்தினா நீ பெரிய காரியங்களை செய்வாய். அல்லேலூயா. அப்போ வழியில பேசி கொண்டிருக்கிற இயேசு அவருடைய நினைவுகளை அறிந்து கொண்டிருக்கிறார். இன்னைக்கு கிறிஸ்து ரட்சகர் குழந்தையா இல்ல, வந்திருக்கிற உங்கள் நினைவை இருதயத்தை அறிந்து கொண்டு இருக்கிறார். நீ வழியில எதை சிந்தித்து கொண்டிருக்கிற, திரும்பி போகும்போது எதை செய்ய போற அதை நினைத்து கொண்டு ஆராதனையில கலந்து கொள்ளாத. உனக்குள்ள பெரியவர் காணப்பட வேண்டும். பெரியவரை உண்மையாய் நீ ஆராதிப்பாயனால், அல்லேலூயா, நீ முற்றிலுமாய் உன்னை நீ தாழ்த்தும் போது கர்த்தர் உனக்குள்ள பெரிய காரியங்களை செய்ய அவர் வல்லமை உள்ளவராக இருக்கிறார். எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம் வாசி கேட்போம். 11:24. விசுவாசத்தினாலே மோசே தான் பெரியவனான போது பார்வோனுடைய குமாரத்தின் மகன் என்னப்படுவதை வெறுத்தான். அல்லேலூயா. எப்ப வெறுத்தான் தெரியுமா? என்னைக்கு ரட்சகரை சந்தித்தானோ அவன் பார்வோனுடைய குமாரத்தின் என்பதை வெறுத்தான். அல்லேலூயா, அல்லேலூயா. அவன் வெறுக்காத வரைக்கும் அந்த எகிப்துல என்ன பண்ணான்? அனித்தியமான பாவ சந்தோஷங்களை என்ன பண்ணான்? சந்தோஷமா அனுபவிச்சான். அல்லேலூயா. நீ என்னைக்கு ரட்சகராகி இயேசுவை உண்மையாய் ஆராதிக்கிறாயோ, உண்மையாய் தேடுகிறாயோ, அவருடைய தாழ்மையை நீ உண்மையாய் உணர்ந்து கொள்ளுகிறாயோ, அப்பொழுது நீ என்ன செய்வ? இந்த உலகத்தின் அனித்தியமான காரியங்களை வெறுக்க ஆரம்பிப்ப. அல்லேலூயா. இன்னைக்கு ஆராதனைக்கு வந்திருக்கிறோம். கிறிஸ்துவின் பிறப்பின் இன்னைக்கு ஆராதனை கலந்து கொள்ளுகிற உங்க வாழ்க்கையிலே இன்னைக்கு இந்த ரட்சிப்பின் சந்தோஷம் இருக்கிறதா? ரட்சகர் உள்ள பிறந்திருக்கிறாரா? இன்னைக்கு அநேகர் குழந்தையாக இயேசுவை பார்க்க தான் வந்திருக்கிறோம். இல்ல, குழந்தையாக இயேசுல அவர் வளர்ந்து கிருபையினாலும் ஞானத்தினால் நிறைந்தவராய் இன்னைக்கு நமக்குள்ளே வாசம் பண்ணி கொண்டிருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அவர் பிறக்கும் போதே இந்த உலகத்துல
அவர் மரிக்கவும் ஆயத்தமாகி விட்டார். அல்லேலூயா, அல்லேலூயா. இன்னைக்கு நல்லா செலிப்ரேஷன் பண்றோம். ஆனா ஆண்டவர் சொல்றாரு, நல்ல செலிப்ரேஷன் பண்ற உள்ள ரட்சிப்பின் சந்தோஷம் இல்லையம்மா. அல்லேலூயா. ஹாப்பி கிறிஸ்மஸ்ன்றோம், ஆனா உள்ள ரட்சிப்பின் சந்தோஷம் இல்லையே. ரட்சகர் உனக்குள்ள பிறந்திருக்கவில்லையே, ரட்சகர் உனக்குள்ள வளரவில்லையே, இன்னும் நீ குழந்தையா தான் இருக்கிறாயே. அல்லேலூயா. யோசிச்சு பாருங்க, ஒரு பிறந்த குழந்தை எப்படி இருக்கணும்? அது பேசணும், வளரணும். ஆமே, அதுக்குள்ள ஒரு ஞானம் வெளிப்படணும். ஆனா இன்னைக்கு எல்லாரும் நம்ம என்ன பண்றோம்னா, ரட்சகராக இயேசு குழந்தையாவ தான் பார்த்துன்னு இருக்கிறோம். இல்ல, இன்னைக்கு இயேசு உங்களுக்குள்ள வளர்ந்திருக்கிறார். உங்களுக்குள்ள வளர வேண்டும். அவர் மனுஷ தயவுல விருத்தி அடைந்தார். அல்லேலூயா. இப்ப மோசே பாருங்க, என்னைக்கு பார்வோனுடைய குமாரத்தின் மகன் எனப்படுவதை வெறுத்தாங்க. வெறுத்த பிறகுதான் அவன் ரட்சகரை பார்க்க ஆரம்பிச்சான், ரட்சகரோட நெருங்க ஆரம்பிச்சான், ரட்சகரை துதிக்க ஆரம்பிச்சான், ரட்சகரை விட்டு பிரியாது இருந்தான். நான் சொல்லுவேன், என்னைக்கு உன் வாழ்க்கையில் இருக்கிற அனித்தியமான பாவத்தை நீ வெறுக்கிறாயோ, ரட்சகரோடு நெருங்க ஆரம்பிப்பாய், ரட்சகரோட உறவாட ஆரம்பிப்பாய், ரட்சகரை நீ ஒரு நாள் விடாமல் இருப்பாய். உன் வீட்டுக்குள்ள, வேலை ஸ்தலங்கள, நீ போகிற எல்லா பிரயாணத்திலும் ரட்சகர் உனக்குள்ள இருக்கிறதை நீ ஆனந்த சந்தோஷம் விடுவாய். ஒரு நாளில் இந்த ஆனந்த சந்தோஷம் இல்லை, ஒவ்வொரு நாளும் ரட்சகர் எனக்குள்ள இருக்கிறார். தேவ பிரசன்னத்தை உணர்ந்து கொண்டிருப்பார். இன்னைக்கு ஒரு நாள் ஹாப்பி கிறிஸ்மஸ் அல்ல, ஒவ்வொரு நாளும் ஹாப்பி கிறிஸ்மஸ். ஒவ்வொரு நாள் ரட்சிப்பின் பிறப்பு சந்தோஷம் உனக்குள்ளே நிரம்பி வர வேண்டும். அல்லேலூயா. அதுல ஒரு மகிழ்ச்சி இருக்கணுங்க. உன் பிள்ளைகளுக்குள்ள அந்த ரட்சிப்பின் சந்தோஷம், யோபுக்குள்ள அந்த ரட்சிப்பின் சந்தோஷம் இருந்தது. அவன் அதிக இருட்டோடு தன் பிள்ளைகளை வழக்கத்தின்படியே பலியிட்டு கர்த்தருக்கு, ஒருவேளை என் பிள்ளைகள் பாவம் செய்திருந்தால் அவர்களை சுத்திகரிப்போடு தேவ சமூகத்தில் நிற்க வைத்துக் கொண்டிருந்தார். அல்லேலூயா. நீங்க ரட்சகர் ஒவ்வொரு நாளும் நீ தேவ சமூகத்தில் வந்து நின்று ரட்சிப்பின் சந்தோஷத்தை அனுபவிக்க வேண்டும். அல்லேலூயா. நீங்கள் 25, 26 வாசிங்க. எபிரேயர் 11. அனித்தியமான பாவ சந்தோஷங்களை அனுபவிப்பதை பார்க்கிறோம், தேவனுடைய ஜனங்களோடு துன்பத்தை அனுபவிப்பதை தெரிந்து கொண்டார். அல்லேலூயா. இன்னைக்கு தெரிந்து கொள்ளுகிற காரியத்தை அநேகர் அறியல. அல்லேலூயா. அவன் தெரிந்து கொண்டபடினால தான் கர்த்தர் அவன் கைகளில் பெரிய காரியங்களை செய்ய ஆரம்பித்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. பாருங்க, அவனுக்குள்ள பெரிய ஒரு கணம் இருந்தது, பெரிய ஆசீர்வாதம் இருந்தது. ஆனா என்னைக்கு அந்த மகத்துவமுள்ள தெய்வத்தை பார்க்க ஆரம்பிச்சாரோ, அவர் சத்தத்தை கேட்க ஆரம்பிச்சாரோ, அல்லேலூயா. 1 தீமோத்தேயு 1:15 சொல்லுகிறது, பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து இயேசு உலகத்துக்கு வந்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. இன்னைக்கு ரட்சகர் அவரை பார்க்க வந்திருக்கிற உங்க வாழ்க்கையில கர்த்தர் உங்க வாழ்க்கையில பெரிய காரியங்களை செய்ய போகிறார். நீங்கள் வாசிங்கள், யாத்திராகமம் 34 அதிகாரம் 10 வசனம். யாத்திராகமம் 34:10. அதற்கு அவர், இதோ நான் ஒரு உடன்படிக்கை பண்ணுகிறேன், பூமியெங்கும் இந்த ஜனங்களிடத்திலும் செய்யப்படாத அதிசயங்களை உன் ஜனங்கள் எல்லாருக்கும் முன்பாக செய்வேன். உன்னோடு கூட இருக்கிற ஜனங்கள் எல்லோரும் கர்த்தருடைய செய்கையை காண்பார்கள். உன்னோடு கூட இருந்து நான் செய்யும் காரியம் பயங்கரமா இருக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. எந்த ஜாதி எடுத்து செய்யப்படாத அதிசயங்களை உன் ஜனங்கள் எல்லாருக்குள்ள நான் செய்ய போகிறேன். அல்லேலூயா. எப்போ தெரியுங்களா? அனித்தியமான காரியங்களை, அவசியமற்ற காரியங்களை நீ முக்கியப்படுத்துவாயனால் ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்ய முடியாது. என்னைக்கு ரட்சகருக்காக இந்த உலகத்தின் காரியங்களை நீ வெறுக்கிறாயோ, அதை விட்டு நீ தூரமாகிறாயோ, கர்த்தர் உன் வாழ்க்கையில, உன் குடும்பத்தில் ஒரு அதிசயங்களை செய்ய போகிறார், அற்புதங்களை செய்ய போகிறார். ஏன் இன்னைக்கு அதிசயம் செய்ய முடியல, அற்புதம் செய்ய முடியவில்லை? இன்னும் வெறுக்க வேண்டிய காரியம், தூரப்படுத்த வேண்டிய காரியங்களை இன்னும் நீங்க படுத்தாம இருக்கிறீங்க. அல்லேலூயா. இன்னைக்கு ரட்சகர் உங்களோட ஒரு உடன்படிக்கை பண்ணுகிறார், உன் ஜனத்துக்குள்ள நான் பெரிய காரியங்களை செய்வேன். அல்லேலூயா. 2வது காரியத்தை பார்க்கலாம், சிறியவனாக உண்மையாய் இருக்கும்போது ஆசீர்வதிப்பார். 1 கொரிந்தியர் 15 அதிகாரம் 9 வசனத்தை வாசிக்க கேட்போம். 1 கொரிந்தியர் 15:9. நான் அப்போஸ்தலர் எல்லாரிலும் சிறியவனாய் இருக்கிறேன், தேவனுடைய சபையை துன்பப்படுத்தினதினாலே அப்போஸ்தலர் என்று பெயர் பெறுவதற்கு பாத்திரவான் அல்ல. அல்லேலூயா.
இங்க பவுல் சொல்லுகிறார், நான் அப்போஸ்தலர் எல்லாரிலும் சிறியவன். நம்ம சொல்ல முடியுமா? இன்னைக்கு ஒரு 1000 பேர் வர, 10,000 பேர் வர, ஒருவேளை ஒரு கையில தீர்க்கதரிசின்னு சொன்னா கூட நம்ம என்ன பண்றோம்? பெரிய தீர்க்கதரிசின்னு போட்டுருவோம். அல்லேலூயா. ஆனா ஆசியா முழுவதும் கொஞ்சம் குறிய எல்லா இடங்களிலும் கர்த்தருடைய நாமத்தை பிரஸ்தாபப்படுத்தின ஒரு தேவ மனுஷன் சொல்றாரு, நான் எல்லா அப்போஸ்தலரை காட்டிலும் நான் சிறியவன். அல்லேலூயா, அல்லேலூயா. பாருங்க, இந்த வேதாகமத்தில் அதிக நிருபத்தை எழுதின ஒரு தேவ மனுஷன் சொல்றாரு, நான் பெரியவனா இல்லப்பா, சிறியவனா இருக்கிறேன். அல்லேலூயா. ஏனென்னா இரட்சகர் எனக்குள்ள இருக்கிறார். நான் எவ்வளவு பெரிய படைப்பு, எவ்வளவு பெரிய ராஜ்யத்தை, சுவிசேஷத்தை சொல்லி நான் நடத்தினாலும் நான் சிறியவன்பா. இந்த சிறியவனை புழுதிலிருந்து எடுத்து பிரபுக்களோட உட்கார வைத்திருக்கிறாரே. அல்லேலூயா. ஆண்டவருக்கு முன்பாக நீ சிறியவனாக உன்னை உண்மையாக நீ சொல்லும் போது ஆண்டவர் என்ன பண்ணுவாரு? கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். பவுல் சொல்றாரு, நான் தேவனுடைய சபையை துன்பப்படுத்தினேன். நான் அப்போஸ்தலன் என்று சொல்வதற்கு நான் பாத்திரவான் இல்லப்பா, நான் தகுதியே இல்லப்பா. அல்லேலூயா. எப்படி பாருங்க, அவருடைய உருமால்களை போடும்போது கர்த்தர் பெரிய பெரிய அற்புதங்களை செய்ய ஆரம்பித்தார். அவர் பிரசங்கிக்கும் போது தாயின் வயிற்றில நடக்க முடியாத நடக்க ஆரம்பிச்சு விட்டான். பாருங்க, இப்படிப்பட்ட ஒரு எழுப்புதல் உள்ள ஒரு தேவ மனுஷன் சொல்லுகிறாரு, நான் எல்லா அப்போஸ்தலரை காட்டிலும் நான் சிறியவனா இருக்கிறேன். இன்னைக்கு அன்பான சபையே, வாழ்க்கையில எந்த அளவுக்கு நீ ஆண்டவரை தேடி ஆண்டவருக்காக நீ செய்கிற ஒவ்வொரு காரியமா இருந்தாலும் நீ ஆண்டவருக்கு முன்பாக சொல்லும், நான் ஆண்டவருக்கு முன்னாடி சிறியவனா இருக்கிறேன். அல்லேலூயா. அவர் சொல்லுகிறார், நீங்கள் 1 தீமோத்தேயு 1:13 வாசிங்க. 1 தீமோத்தேயு 1:13. முன்னே நான் தூசிக்கிறவனும் துன்பப்படுத்துகிறவனும் கொடுமை செய்கிறவனுமாய் இருந்தேன். அப்படி இருந்தோம் அறியாமல் அவிசுவாசத்தினாலே அப்படி செய்தபடியினால் இரக்கம் பெற்றேன். பவுல் சொல்றாருங்க, முன்னே நான் எப்படி இருந்தேனா? தூசிக்கிறவனோ துன்பப்படுத்துறவனா இருந்தேன். ஆனா அப்படி இருந்தோம். அவர் சொல்றாரு, நான் அறியாம செஞ்சிட்டேங்க, நான் அறியாம செஞ்சிட்டேங்க. நான் அறிந்திருந்திருந்தா நான் அவரை தூஷித்திருக்கவே மாட்டேன், அவரை துன்பப்படுத்தி இருக்கவே மாட்டேன். நான் அறியாம செஞ்சிட்டேன். இன்னைக்கு ஆண்டவரிடத்துல இரக்கம் பெற்று இருக்கிறேன். எனக்கு அன்பான சபையாரே, இன்னைக்கு ஆண்டவரை நீ அறிந்திருந்தும் உன் வாழ்க்கையில நீ ஆண்டவரை துன்பப்படுத்தி கொண்டிருக்கிறாயா? நீங்க ஆண்டவரை தூஷித்து கொண்டிருக்கிறாயா? பவுல் சொல்றார், நான் அறியாம செஞ்சேன். அல்லேலூயா. நான் ஒருவேளை அவரை அறிந்திருந்தேன்னா இப்படி நான் சபையை துன்பப்படுத்தி இருக்க மாட்டேன், வேதனைப்படுத்தி இருக்க மாட்டேன். ஆனா இன்னைக்கு நான் யோசிக்கிறேன், நான் அப்போஸ்தலன் சிறியவன், நான் தகுதி இல்லை. அல்லேலூயா. நான் அறியாம அந்த காரியத்தை செஞ்ச ஒரு மனம் உறுதலா இருக்குது. பாருங்க, நீங்க தேவ சமூகத்தில் வந்திருக்கிற உங்களுடைய வாழ்க்கையில நீங்க உண்மையா அப்படி சொல்லுவீங்களா? ஆண்டவரே, இந்த கிறிஸ்துவின் பிறப்பின் ஆராதனைக்கு வந்திருக்கிறேன். என் வாழ்க்கையில இன்னும் அறிந்து நான் எவ்வளவு வேதனைப்பட்டு இருக்கிறேன்ப்பா, நான் அறிந்தும் எவ்வளவு துக்கப்பட்டு இருக்கிறேன். ஆண்டவரே, இன்னைக்கு ஆண்டவரே, பவுல் சொன்னது போல உடைய இறக்கம் எனக்கு கிடைக்கும்படியாய் நான் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, உடைய இறக்கம் எனக்கு கிடைக்கும்படியாய் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, அல்லேலூயா. நீங்கள் வாசிங்கள், 12ஆம் வசனம் வாசிங்க. என்னை பலப்படுத்துகிற வாசிங்க 12. உண்மை உள்ளவன் எண்ணி இந்த ஊழியத்துக்கு ஏற்படுத்தினா அவரை சோத்தரிக்க ஆண்டவங்க மேல ஒரு உண்மை வச்சிருக்கிறாருங்க. இன்னைக்கு வந்திருக்கிறவங்க ஒவ்வொரு மேல ஒரு உண்மை வச்சிருக்கிறாரு. நீ எவ்வளவு அவர் துக்கப்பட்டுத்தினாலும், எவ்வளவு அவரை விட்டு நீ தூரம் விலகினாலும், அவரை தேட மறந்தாலும், அவரை ஆராதிக்க மறந்தாலும் ஆண்டவர் மேல உண்மை வச்சிருக்கிறாரு. என் மகள் எப்படியாவது என்னை தேடுவார்கள், எனக்காக வாழ்வார்கள். அல்லேலூயா. அன்றைக்கு அனனியா பவுலை குறித்து சொன்னா, இவன் சபை துன்பப்படுத்தினான், வேதனைப்படுத்தினான். ஆனா ஆண்டவர் சொன்னார், இவன் ஒரு நாளைக்கு என்னை மகிமைப்படுத்த போகிறான். அல்லேலூயா. ஆண்டவர் உங்க மேல ஒரு உண்மை வச்சிருக்கிறாரு. அல்லேலூயா. அவர் உண்மையுள்ளவன் என்னை ஏற்படுத்தினபடியால் நான் ஸ்தோத்தரிக்கிறேன்பா. அல்லேலூயா. எப்படிப்பட்ட ஒரு உண்மை பார்த்தீங்களா? அல்லேலூயா. பவுல் சொல்றார் 2 தீமோத்தேயு 2:13, நான் உண்மை இல்லாதவனா இருந்தும் அவர் உண்மை உள்ளவரா இருக்கிறாரா? அவர் உண்மை உள்ளவரா இருக்கிறார். இன்னைக்கு உங்க வாழ்க்கையில் அவர் உண்மை உள்ளவரா இருக்கிறார். அவர் உங்களை மறுதலிக்கவே மாட்டார். அவரிடத்துல வந்தவர்களை அவர் புறம்பே தள்ளவே மாட்டார். அல்லேலூயா. அவரை நம்பி வந்திருக்கிறீங்கல்ல, இயேசுவை நம்பி வந்திருக்கிறல்ல, அவர் உன் கரத்தை பிடித்து அவர் நடந்த வல்லமை உள்ளவர். அல்லேலூயா. இந்த பண்டிகையிலேயே யார் கைவிட்டுட்டாங்க? இயேசுவை கைவிட்டுட்டாங்க. அல்லேலூயா. யோசேப்பும் மரியாதை என்ன பண்ணிட்டாங்க?
எங்கே போயிட்டாங்க? ட்ரெஸ் வாங்க போயிட்டாங்க. அல்லேலூயா. இன்னைக்கு ட்ரெஸ் வாங்க நிறைய பேர் போகிறதுனால இயேசுவை கைவிட்டுட்டோமா, இயேசுவை மறந்துட்டோமா? ஆனால் அவர் உண்மை உள்ளவராக இருக்கிறார். அவர் வாக்குத்தத்தம் பண்ணினதில் உண்மை உள்ளவராக இருக்கிறார். நீ ஃபாஸ்டிங் பேர் வரனால அவர் உண்மை உள்ளவராக இருக்கிறார். தேவ சமூகத்தில் நீ சுத்திகரிக்கப்படாதிருந்தோம் அவர் உண்மை உள்ளவராக இருக்கிறார். உன் பிள்ளைகளை உன் குடும்பத்தை கர்த்தர் நடத்த அவர் வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. யோசு பாருங்க, அவர் சொல்றார், பவுல் சொல்றார், நான் அறியாமல் அப்படி செய்தேன். அல்லேலூயா. இங்கு ஒரு வேத பாரகர் அவரை அறிந்து அவரை தூஷிக்கிறார். பாருங்க, மார்க் 2ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை வாசிங்கள். மார்க் 2ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். அவர்கள் தங்களுக்குள்ளே இப்படி சிந்திக்கிறார்கள் என்று இயேசு உடனே தம்முடைய ஆவியிலே அறிந்து அவர்களை நோக்கி, நீங்கள் உங்கள் இருதயங்களில் இப்படி சிந்திக்கிறது என்ன? கவனிங்க, இங்கு வேதப்பாரகர் என்ன பண்றாங்க? இருதயத்தில் சிந்தித்து சொல்லிக் கொள்ளுகிறார்கள். என்ன சொல்லுகிறார்னா, என்ன சொல்றாங்க? இவர் மன்னிக்க இவர் யார்? அல்லேலூயா. இன்னைக்கு ஒருவேளை தேவனை ஆராதிக்க வந்திருக்கிற சபையே இன்னும் வாழ்க்கையில் தேவனை அறிந்து உன் இருதயத்தில் ஆண்டவரை துக்கப்படுத்தி கொண்டிருக்கிறாயா? நீ உட்கார்ந்து இருக்கிற, நீ பேசல, ஆனா உன் இருதயத்தில் மற்றவர்களை குறித்து நீ தூஷிக்கிறாயா, வேதனைப்படுத்துகிறாயா? இங்கு இயேசு ஒரு திமிர்வாதக்காரனை உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டது என்றார். அங்க வேதபாரகன் சொல்றான், என்ன சொல்றானா, நீங்கள் வாசிங்கள் 7ஆம் வசனம் வாசிங்க. இவன் இப்படி தேவதூஷணம் சொல்லுகிறது என்ன? தேவன் ஒருவரே அன்றி பாவங்களை மன்னிக்கத்தக்கவன் யார் என்று தங்கள் இருதயங்களில் இவர் யாருப்பா? இவர் யாரு? அல்லேலூயா. இவர் யாரு? ஆராதனை வீரரா? ஒரு பெரிய ஊழியக்காரா? இவர் யாரு? இந்த மாதிரி யாரு? ரொம்ப இப்படி பண்றாங்களே. அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தரை, கிறிஸ்துவின் பிறப்பின் ஆராதனை ஆராதிக்கிறவங்க வாழ்க்கையில இப்படி அவரை அறிந்து உன்னை ஆண்டவரை நீ துக்கப்படுத்தி கொண்டிருக்கிறாயா? இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு, அவர்களை அவர் அறிந்து, அல்லேலூயா, அவர்களை என்ன பண்றாரு? அந்த நேரத்தில் மனுஷகுமாரனுக்கு அதிகாரம் உண்டு என்பதை அறிந்து அந்த திமிர்வாதக்காரன் என்ன பண்றாரு? உன் படுக்கை எடுத்துக்கொண்டு வீட்டுக்கு போ. அல்லேலூயா, அல்லேலூயா. பாருங்க, பேசுறவன் பேசிதான் இருப்பாங்க, பேசுகிற பார்த்து ஆண்டவர் அற்புதம் செய்யாம நிக்கல. அல்லேலூயா. அங்க என்ன பண்ணாரு? அதிகாரத்தை பயன்படுத்தி அந்த திமிர்வாதக்காரனை வீட்டுக்கு அனுப்பினார். அல்லேலூயா. அதனால பேசுகிறவர்கள் தூசிக்கிறவர்களை பார்த்து உனக்கு வைத்திருந்த இரட்சகரை குறித்து நீ சோர்ந்து போக வேண்டாம். அல்லேலூயா. இயேசுவும் போயிட்டாரு, திமிர்வாதக்காரனும் போயிட்டான், வேதபாரகாரன் என்ன பண்ணுகிறான்? இன்னும் பேசின்னு இருப்பான். அதனால குற்றப்படுத்துகிறவர்கள் தூசிக்கிறவர்கள் பேசிக்கொண்டுதான் இருப்பார்கள். ஆனால் உங்களுக்குள்ள கர்த்தருடைய வல்லமை வெளிப்பட்டு கொண்டே இருக்க வேண்டும். அல்லேலூயா. அப்படி இருதயத்தின் சிந்தனைகளை அவர் அறிந்து நீங்கள் இப்படி சிந்திக்கிறது என்ன? அல்லேலூயா, அல்லேலூயா. அதனால பவுல் பாருங்க, அவர் என்ன பண்ணிருந்தார்? வாசிங்கள் 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் வாசிங்க. 1 கொரிந்தியர் 15:10. அவர் அவர்கள் எல்லாரிலும் நான் அதிகமாய் பிரயாசப்பட்டு, நான் அல்ல, என்னுடன் இருக்கிற தேவ கிருபை அப்படி செய்தது. அல்லேலூயா. இந்த தேவ கிருபை என்ன செய்ய தெரியுமா? உன்னை அதிகமா பிரயாசப்பட வைக்கும். அல்லேலூயா. இந்த தேவ கிருபை உன்னை இரட்சகரை என்ன பண்ணும்? நீ யாரையும் பார்க்காத, உன் இரட்சகரை மாத்திரம் பாரு. அல்லேலூயா. பவுல் பாருங்க, அவர்கள் அநேகர் என்ன பண்ணிருப்பாங்க? ஏன்னா இப்போ வந்துட்டு இப்படி பயங்கரமாக ஊழியம் செய்கிறாரு. அநேகர் அவரை தடுத்திருப்பார்கள், அற்பமாக அவதூறாக பேசியிருக்கலாம். ஆனால் ஆண்டவர் சொல்றாரு, நான் அல்லப்பா, தேவ கிருபையை நிற்க வைத்தது. இந்த தேவ கிருபை உன் கூட கடைசி வரைக்கும் இருக்கணும். அல்லேலூயா. இந்த ஊழியத்தின் பாதையில், இந்த உண்மையுள்ள ரட்சிப்பின் வாழ்க்கையில் நீ தேவ கிருபையை மாத்திரம் பார்த்து கொண்டு ஓட வேண்டும். அவர் சொல்றாரு, அவர்கள் எல்லாரும் நான் அதிகமாய் பிரயாசப்பட்டேன். நான் அப்போஸ்தலன் சிறியவன் தான், நான் அதிகமாக பிரயாசப்பட்டேன். அல்லேலூயா. பிரயாசப்படுறது தான் வேதம் சொல்றது. 2 தீமோத்தேயு 2:6 பிரயாசப்பட்டு பயிரிடுகிறவன் பலனில் முந்தி பங்கடைவான். அல்லேலூயா. பிரயாசப்படாதவனுக்கு ஆண்டவரிடத்தில் பங்கே கிடையாது. அல்லேலூயா. நீ ஆண்டவருக்கு பிரயாசப்பட்டினா ஆண்டவரிடத்தில் உனக்கு பங்கு இருக்கிறது. அல்லேலூயா. சொல்றார், அதிகமாக நான் பிரயாசப்பட்டேங்க. அதனால தான் ஆண்டவர் அதிகமான ஒரு ஆசீர்வாதத்தை பவுலுக்கு கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா.
ஆண்டவர் பார்க்கிறார் உன் பிரயாசத்தை, உன்னுடைய எதிர்பார்ப்பை. தேவ சமூகத்தில் வருகிறது, தேவ ராஜ்யத்துக்காக நீ உண்மையா இருக்கிறது ஆண்டவர் பார்க்கிறாரு. அந்த உண்மை நிமித்தம் உன் குடும்பத்தை அவர் ஆசீர்வதிக்க வல்லமை உள்ளவராக இருக்கிறார். ஒருவேளை நீ வேலை ஸ்தலங்கத்தில் அந்த உண்மையை என்ன பண்ணலாம், அவங்க நினைக்காம போகலாம். ஆனால் ஆண்டவருக்காக நீங்கள் உண்மையாய் செய்கிற ஓடுகிற ஒவ்வொரு பிரயாசத்தை ஆண்டவர் பார்த்து கொண்டு இருக்கிறார். நிச்சயமா இந்த பூமியில 100% உங்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. லூக்கா 1:28 வாசிங்கள். லூக்கா 1:28. அவள் இருந்த வீட்டில் தேவதூதன் பிரவேசித்து, கிருபை பெற்றவளே வாழ்க, கர்த்தர் உன்னுடனே இருக்கிறார், ஸ்திரீகளுக்குள்ளே நீ ஆசீர்வதிக்கப்பட்டவள் என்றான். கவனிங்க, மரியாதை குறித்து தேவதூதன் சொல்லுகிறார், கிருபை பெற்றவளே வாழ்க, வாழ்க, கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார், நீ ஆசீர்வதிக்கப்பட்டவள். அல்லேலூயா. இப்ப இந்த கிருபையை பெற்றெடுக்கிறதுக்கு சந்தோஷமா பெற்றெடுத்திருப்பாங்க மரியாளம்மா. அல்லேலூயா. ஏன் தெரியுங்களா, அவங்க யோசேப்பு அறியல. அல்லேலூயா. திருமணம் ஆகல. சமுதாயத்துக்கு முன்பாக, எல்லா ஜனத்துக்கு முன்பாக மரியாளம்மாவை என்ன பண்ணியிருப்பாங்க, அநேகர் வேதனைப்படுத்தியிருப்பார்கள், அவர்களை தள்ளப்பட்டிருப்பார்கள், அவர்கள் ஒதுக்கப்பட்டிருப்பார்கள். கிறிஸ்துவின் நிமித்தம் அவமானத்தை சந்தோஷமாக ஏற்றுக்கொண்டார்கள். இன்னைக்கு கிறிஸ்துவின் பிறப்பை கொண்டாடுகிற நமக்குள்ள அல்லேலூயா நிந்தைகள் மத்தியில் சந்தோஷமாய் என்ன பண்ணணும், கிறிஸ்துவின் பிறப்பை கொண்டாடணும். அல்லேலூயா. சாதாரணமாக இயேசுவை என்ன பண்ணல, அவங்க பெற்றெடுக்கல. அல்லேலூயா. யோசிச்சு பாருங்க, சொந்த கணவனே அவங்களை தள்ளிவிட மனதா இருந்தார். யோசிச்சு பாருங்க எப்படிப்பட்ட இருக்கும். நிச்சயிக்கப்பட்டிருக்கிற யோசேப்பே மரியாளம்மாவை புரிந்து கொள்ளவில்லை. அப்போ எப்படி கூட இருக்கிற ஜனங்க என்ன பண்ணியிருப்பாங்க, எவ்வளோ உடைத்து இருப்பார்கள், எவ்வளோ வேதனைக்குள்ள. இன்னைக்கு மரியாளம்மாவை கர்த்தர் உயர்த்திருக்கிற காரணம் என்னன்னா, இந்த இயேசுவை அவர்கள் தங்கள் இருதயத்தில் சுமந்திருந்தார்கள். அல்லேலூயா. உண்மையாய் நீங்கள் சுமப்பீர்கள் என்றால் உண்மையான ஒரு ஆசீர்வாதத்தை நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள். அல்லேலூயா. இப்போ பாருங்க, நீங்கள் 29 வாசிங்க. அவளோ அவனை கண்டு அவன் வார்த்தையினால் கலங்கி, இந்த வாழ்த்துதல் எப்படிப்பட்டதோ என்று சிந்தித்து கொண்டிருந்தார்கள். அல்லேலூயா. கலக்கம் அடைந்தாங்க. ஏன்னா இது தூதன் அந்த வாழ்த்துதல் சொல்றான், ஆனா சுற்றில இருக்க அந்த வாழ்த்துதல் சொல்லவே இல்லை. அல்லேலூயா. எல்லா வாழ்த்துதல் அவனுக்கு வாழ்த்துதலா இல்லை, உடைக்கப்பட்டுகிற காரியமா இருந்தது. அவங்க சிந்தித்து கொண்டிருந்தாங்க. பரலோகம் சொல்லுது, நீ ஆசீர்வதிக்கப்பட்டவள். நான் சொல்லணும், பரலோகம் உங்களை சொல்லணும், நீ ஆசீர்வதிக்கப்பட்டவள். எப்போ உங்களுக்கு அந்த ஆசீர்வாதம் தங்கன்னா, கிருபை உங்களோடு இருக்கும் பொழுது. அல்லேலூயா. இந்த தேவ கிருபை உன் கூட இருக்குமானால் நீ அதிகம் பிரயாசப்பட்டு கொண்டு இருப்பாய். அல்லேலூயா. அல்லேலூயா. நீ எதை குறித்து என்ன பண்ண மாட்ட, பார்க்கவே மாட்ட. இரட்சகர் எனக்குள்ள இருக்கிறார், என் உண்மையை கர்த்தர் பார்த்து கொண்டு இருக்கிறார். அல்லேலூயா. நீங்கள் 31 வாசிங்க. இதோ நீ கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாய், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக. அல்லேலூயா. நீ ஒரு குமாரனை பெறுவார், இயேசு என்று பெயரிடுவாயாக. அல்லேலூயா. அவர் பாவங்களை நீக்கி ரட்சிக்கிறவர். அல்லேலூயா. இந்த இயேசு கடைசி வரைக்கும் மரியாதை கைவிட்டுட்டாரா? சிலுவையில் தொங்கி கொண்டிருக்கும் போது மரியாதை பார்த்து சொன்னார், அதோ உன் மகன். அல்லேலூயா. ஏன்னா இந்த மரியாளுக்கு தன் மகனை குறித்து ஒரு ஏக்கம், ஐயோ என் மகன் இல்லையே, ஒரு தவிப்பு இயேசுவை குறித்து. அதனால தான் தன்னை நேசிக்கிற ஒரு மகனை விட்டு கொடுத்துட்டு போனார். அல்லேலூயா. ஆண்டவர் சொன்னார், நான் உங்களை திக்கற்றவளாய் விடேன். அல்லேலூயா. இந்த கிருபை உன்னை ஒரு நாளும் திக்கற்றனாய் விடாது. இந்த கிருபை ஒரு நாள் உன்னை கைவிடவே கைவிடாது. நீ உண்மையாக, நீ சிறியவனாக உன்னை நீ ஆண்டவருக்கு முன்பாக காணப்படும் போது இந்த கிருபை கடைசி உன்னை மேன்மையாய் வைத்து உன்னை நடத்த வல்லமை உள்ளதா இருக்கிறது. அல்லேலூயா. இந்த பெற்றெடுக்கும் போது அநேக நிந்தை கண்ணீரோடு கூட இயேசுவை பெற்றெடுத்திருப்பார்கள். ஆனால் கடைசியில் அவருக்கு ஒரு நேச குமாரனை கர்த்தர் கொடுத்தார். அல்லேலூயா. இந்த இயேசு உன்னை கடைசி வரை உன்னை தேற்றி உன்னை ஆற்ற ஒரு வல்லமை உள்ளவராக இருக்கிறார். 3வது காரியம் நம்மை பார்க்கலாம், சிறியவராக ஒப்பு கொடுத்தபடியால் நம்மை விடுவிப்பார். எபிரேயர் 2:9 வாசிங்க. எபிரேயர் 2:9.
என்றாலும் தேவனுடைய கிருபையினால் ஒவ்வொருவருக்காகவும் மரணத்தை ருசி பார்க்கும்படிக்கு தேவ தூதரிலும் சற்று சிறியவராக்கப்பட்டிருந்த இயேசு மரணத்தை உத்தரித்தின் நிமித்தம் மகிமையினாலும் கனத்தினாலும் முடிசூட்டப்பட்டதை காண்கிறோம். இப்போ ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தேவனுடைய குமாரனாய் இருந்தும் அவர் மரணத்தை ருசி பார்க்கும்படிக்கு எப்படி வந்தாரு? தேவ தூதரிலும் சற்று சிறியவராக. அல்லேலூயா. யோசிச்சு பாருங்க, தூதனை அவர் தான் உண்டாக்கினது. தூதரை காட்டிலும் நம்ம சிறியவர்கள். அல்லேலூயா. ஆனா படைத்த தேவன் அவருடைய குமாரன் இந்த உலகத்துக்கு அனுப்பும் போது அவருடைய படைப்போட என்ன பண்றாரு? சிறியவனாக இந்த உலகத்தில் உண்டாக்கப்படுகிறார். காரணம் என்ன தெரியுங்களா? அவர் மரணத்தை ருசி பார்க்கும்படியாக. அல்லேலூயா. இங்கு அவருங்க தேவ தூதரிலும் சிறியவனாக இருந்தார். எப்படி யோசிச்சு பாருங்க, ஒரு இந்த உலகத்தில் பெரிய அந்தஸ்தில் இருக்கிறவன் ஒரு சாதாரண ஒரு நிலையில் இறங்கி வரணும்னா கூடாத காரியம். ஆனால் ஆண்டவர் பாருங்க, அவரை 24 மணி நேரம் துதிக்கிற ஒரு தூதன், அந்த தூதனை காட்டிலும் அவர் சிறியவராக இந்த பூமியில வந்தார். அல்லேலூயா. நீங்க 7ஆம் வசனத்தை வாசிங்க. அவனை தேவ தூதரிலும் சற்று சிறியவனாக்கினீர், மகிமையினாலும் கனத்தினாலும் அவனுக்கு முடிசூட்டி உம்முடைய கரத்தின் கிரியைகளின் மேல் அவனை அதிகாரியாக வைத்து சகலத்தையும் அவனுடைய பாதங்களுக்கு கீழ்ப்படுத்தினீர் என்று சொன்னார். அவனை என்ன சொல்லும் போது யார்? மனுஷன், நீங்களும் நானும். இப்ப நம்மை தேவ தூதரில் சற்று சிறியவனாக்குறது ஏற்புடையதா இருக்குது. அல்லேலூயா. ஆனால் இயேசு கிறிஸ்து சிறியவனாய் இருக்கிறது என்பது ஏற்புடையதல்ல. அல்லேலூயா. காரணம் ஏன் தெரியுங்களா? அவர் நம்மை நேசித்தார். யோவான் 3:16 சொல்லுது, தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனும் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படி அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். அல்லேலூயா. பிதாவாகிய தேவன் நம்ம மேல அன்பு கூர்ந்தாரு. அல்லேலூயா. அதனாலதான் அவரை ஆராதிக்கிற தூதரிலும் சற்று சிறியவராக இயேசு இந்த உலகத்துக்கு வந்தார். அல்லேலூயா. அல்லேலூயா. யோசிச்சு பாருங்க, இதெல்லாம் முடியுமா? இதெல்லாம் நடக்க முடியுமா? அதெல்லாம் ஆச்சரியமா இருக்குது. யோசிச்சு பார்த்தீங்களா? அவர் பிறப்பு ஆச்சரியமா இருக்குது. அவர் நம்மை போல இந்த உலகத்துக்கு வந்தார். தூதனை காட்டிலும் சிறியவராக்கப்பட்டவராய் இந்த உலகத்துக்கு அவர் வந்தார். காரணம் நம்மை விடுவிக்கும்படியாக. இன்னைக்கு உலகத்தில் பல தெய்வங்களை சொல்லுகிறார்கள், பெயரை சொல்லுகிறார்கள், சரித்திரம் இல்லை, அவர்களுக்குரிய ஆதாரங்கள் இல்லை. ஆனால் நீங்களும் நானும் ஆராதிக்கிற தேவன் வம்சம் வம்சமாக பேராக இந்த உலகத்தில் எழுதப்பட்டு இந்த உலகத்தில் அவதரித்தார். அல்லேலூயா. அல்லேலூயா. பாருங்க, நமக்கு ஒரு தாத்தா இல்லை அதுக்கு மேலே ஒரு தாத்தா பாட்டி பேர் தான் தெரியும். அல்லேலூயா. ஆனால் ஆண்டவருடைய தாத்தா பாட்டி லிஸ்டே இருக்கும் பாருங்க மத்தேயுல. அல்லேலூயா. எவ்வளோ பெரிய விஷயம் பாருங்க. நமக்கு 2 தலைமுறைக்கு தெரியாது, ஆனால் எத்தனையோ தலைமுறைக்கு இயேசுவுடைய அந்த வாழ்ந்திருக்கிறவர்களுடைய பெயர் எழுதப்பட்டு இருக்கிறது. காரணம் என்ன தெரியுங்களா? அவர் நம்மை நேசித்திருந்தார், அவர் நம்மை அன்பு கூர்ந்திருந்தார். பாருங்க, ஆதாமை படைக்கும் போது அவர் சாயலும் அவர் ரூபமா படைச்சாரு. ஆனா மனிதன் அவர் சாயல அவர் மகிமை இழந்துட்டான். அல்லேலூயா. இப்போ இரட்சகராகிய இயேசு எந்த சாயலா வந்தாரு? வாசிங்க. எபிரேயர் 2ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் வாசிங்க. எபிரேயர் 2ஆம் அதிகாரம். ஆதலால் பிள்ளைகள் மாம்சத்தையும் உடையவர்களாய் இருக்க அவர்களைப் போல மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவரானார். மரணத்துக்கு அதிகாரியாகிய பிசாசானவனை தமது மரணத்தினாலே அழிக்கும்படிக்கும். கவனிங்க, பிள்ளைகள் மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவர்களாய் இருக்க அவரும் அவர்களை போல உடையவரானார். அல்லேலூயா. அப்ப ஆதாம் அந்த சாயலும் மகிமை இழந்துட்டான். அல்லேலூயா. ஆனா ஆண்டவர் பார்த்தாரு, இப்ப அவர் எந்த சாயலா வரணும்? எந்த சாயலும்? அவர் சாயல் அல்ல, மனுஷ சாயலாக மனுஷனாய் அவதாரம் எடுத்து மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவரானார். அல்லேலூயா. யோசிச்சு பாருங்க, அவர் நம்ம மேல அன்பு கூர்ந்திருக்கிறார். பாருங்க, ஒரு மகிமையை இழந்துட்டான். மீண்டும் அந்த மகிமையை உங்களுக்கும் எனக்கு அவர் தரும்படியாக
மீண்டும் நீ வெளிச்சத்துக்குள் நடக்கும்படியாக, மீண்டும் நீ அடிமை நுகத்திலிருந்து நீ எழும்பி தேவராஜ்யத்துக்கு பங்குள்ளவளாய் மாறும்படியாக. ஆண்டவர் பாருங்களா, பிள்ளைகள் மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவர்களாய் இருக்க அவரும் அவர்களைப் போல உடையவரானார். அல்லேலூயா. யோசிச்சு பாருங்க, ஏன் அவர் இந்த உலகத்துக்கு வந்தார்னா, அவர் நம்முடைய சாயலையும் நம்முடைய மகிமையும் அவர் ஏற்றுக்கொண்டார். இந்த உலகத்தில் நம்ம அப்படி ஒருவேளை அப்படி ஏற்றுக்கொள்ள முடியுமா? முடியவே முடியாது. இப்போ நம்ம பரலோகத்துக்கு கொண்டு போனால் நீ மீண்டும் பூமிக்கு போன்னு சொன்னால் போக முடியுமா? ஜென்மத்தாலும் போக மாட்டேன்னு சொல்லுவோம். ஆனால் ஆண்டவர் காரணம் தர்மா, என் ஜனங்கள் என் பிள்ளைகளை மரணத்துக்கு அதிகாரியாக பிசாசானவன் அவனை என்ன பண்ணா, அடிமைப்படுத்தி வைத்திருக்கிறான். அல்லேலூயா. அப்ப எப்படிப்பட்ட ஒரு அன்பை நமக்கு வெளிப்படுத்தி இருக்கிறார். அல்லேலூயா. நீங்கள் வாசிங்கள், அதே 15 வசனம் வாசிங்க. ஜீவ காலமெல்லாம் மரண பயத்தினாலே அடிமைத்தனத்திற்குள்ளானவர்கள் யாவரையும் விடுதலை பண்ணும்படிக்கு அப்படியானார். அல்லேலூயா. ஒரு மரண பயம், ஒரு மரண திகில் எல்லாருக்குள்ளே இன்னைக்கு கடந்து இருக்கிறது. ஆனால் இந்த மரணத்தின் அதிகாரியை மரணத்தினாலே ஜெயம் எடுக்கும்படியாக இயேசு இந்த உலகத்துக்கு வந்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. அதனாலதான் வேதம் சொல்லுகிறது, யோவான் 14:30, உலகத்தின் அதிபதி வருகிறான், அவனுக்கு என்னிடத்துல ஒண்ணுமே இல்லை. அல்லேலூயா, அல்லேலூயா. இப்ப யோபு இடத்துல போனான் பிசாசு, என்ன செஞ்சான்? அவன் சொத்து, அவன் பிள்ளைகள், அவன் சரீரத்தெல்லாம் என்ன பண்ணான்? எல்லாத்தையும் காயப்படுத்தினான். ஆனால் அவன் உதட்டில் கூட பாவம் செய்யல. ஆனால் இயேசு இடத்துல வரும்போது இந்த இரட்சகராகிய இயேசு வருகிறவன் எப்படிப்பட்டவனு தெரியும். அதனால தான் நரிக்கு குழிகளும் ஆகாயத்து பறவைக்கு கூடுகள் உண்டு, மனுஷகுமாரனுக்கு ஏன்னா தலை சாய்க்க இடம் இருந்த பிசாசு என்ன பண்ணிருப்பான்? எல்லாத்தையும் என்ன பண்ணிருப்பான்? ஒன்னு விடாம பார்த்திருப்பான். என் பிள்ளைகளுக்குள்ள ரட்சிப்பின் சந்தோஷத்தை கொடுக்கும்படியாக இந்த உலகத்தில் எதையும் அவர் விரும்பாமல் நன்மை செய்கிறவராய் சுற்றி திரிந்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. தன்னையே வெறுமையாக்கினார். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில ஒரு விடுதலை தரும்படியாக, அடிமை நுகத்தில் இருக்கிற நம்ம ஆசீர்வதிக்கும்படி நமக்கு என்ன இருக்குது? ஒரு வீடு இருக்குது, நமக்கு வாழ வேண்டிய எல்லா வசதி இருக்குது. ஆனா ரட்சகர் இந்த உலகத்துக்கு வரும் பொழுது அவரை பின்பற்றி கேட்கிறாங்க, உண்மை பின்பற்றி வரணும். ஆண்டவர் சொல்றாரு, நரிக்கு இடம் இருக்குது, ஆகாய பறவைக்கு கூடுகுதுப்பா, எனக்கு ஒண்ணுமே இல்லை. ஏன் இல்லை தெரியுமா? இந்த உலகத்தின் அதிபதி வரும்போது அவனுக்கு என்னிடத்துல ஒன்றும் இல்லை. அல்லேலூயா. அவன் எப்படியெல்லாம் சோதிப்பான் என்பதை அவர் அறிந்திருக்கிறார். ஏனென்றால் என் ஜனங்களை நான் விடுவிக்க வேண்டும், என் பிள்ளைகளை நான் விடுவிக்க வேண்டும். அல்லேலூயா. என்னுடைய பிறப்பை அவர்கள் கொண்டாடும் போது அவர்கள் விடுதலையோடு கொண்டாட வேண்டும் என்று இரட்சகர் அறிந்திருக்கிறார். அதனாலதான் மத்தேயு 4:15 சொல்லுது, இருளில் இருக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள், மரண இருளின் திசையில் இருக்கிறவர்களுக்கு வெளிச்சம் உதித்தது. சாதாரண வெளிச்சம் இல்லைங்க, உங்களை என்னைய வெளிச்சமாக்கும்படி சத்துரு அவர் எந்த அளவுக்கு அவரை வேதனைப்படுத்தமோ போராடி கொண்டான். ஆனால் இரட்சகர் என்ன பண்ணாரு? நமக்குள்ள ஒரு ஆசீர்வாதத்தையும் நம்மை விடுவிக்கிறவராய் அவர் சுற்றி திரிந்தார். அல்லேலூயா. நம்ம எல்லாம் கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ். அல்லேலூயா. இன்று கர்த்தராகிய கிறிஸ்து என்ற இரட்சகர் தாவீதின் ஊரில் பிறந்திருக்கிறார். அந்த பெத்லகேமில் அவர் பிறந்தது காரணம், ஆயிரங்களுக்குள்ள அது சிறியதாக இருந்தது. ஒரு சிறியதான இருந்த பட்டணத்தின் மூலமாக இந்த இரட்சகர் பெரிதாய் இன்னைக்கு தேசம் எங்கிலும் உலகம் எங்கிலும் அவரை ஆராதிக்கும்படியாக காணப்பட்டது. இன்னைக்கு இந்த இரட்சகர் எதை விரும்புகிறார்? சிறியவனாக நீ தாழ்த்தும் போது நான் பெரிய காரியங்களை செய்வேன், சிறியவனாக உண்மையாக இருக்கும்போது ஆசீர்வதிப்பார். சிறியவராக அவர் ஒப்பு கொடுத்தபடியால் அவர் நம்மை விடுவிப்பார். இரட்சகர் உனக்குள்ளே இருக்கிறார் என்றால் நீ இரட்சகரை எப்படி வாழ்ந்தார், எப்படி கடந்து போனார், எப்படி இந்த உலகத்தை அவர் ஜெயம் எடுத்தார். எனக்கு இந்த வெளிச்சத்துக்குள்ளே நான் நடக்கும்படி அவர் எப்படி எனக்காக அவர் இந்த உலகத்துக்கு அவதரித்தார், என்னை நேசித்தாரே. நானும் எல்லாரையும் நேசிக்க வேண்டும். எனக்குள்ளே உண்மையான தாழ்மை காணப்பட வேண்டும், உண்மை காணப்பட வேண்டும். உண்மையான ஒரு ரட்சிப்பை நான் ஒப்பு கொடுக்க வேண்டும். இரட்சகருக்காக நான் வாழ வேண்டும்.
அப்பொழுது கர்த்தர் நமக்கு ஒரு விடுதலை தந்து நடத்துவார். இந்த கிறிஸ்துவின் பிறப்பின் ஆராதனையில் ஆண்டவர் நமக்கு எதிர்பார்க்கிறது என்ன? நீ சிறியவனாக உன்னை தாழ்த்தும் போது கர்த்தர் உங்களுக்குள்ள பெரிய காரியங்களை செய்வார். எந்த அளவுக்கு தேவனை தேடுகிறோமோ, எந்த அளவுக்கு ஆண்டவரிடத்தில் வளருகிறோமோ, நான் கர்த்தருக்கு முன்பாக சிறியவனாக இருக்கிறேன். அவர் மேன்மையை விட்டு தாழ்மையை தரித்தார். இன்னைக்கு அப்படிப்பட்ட ஒரு தாழ்மை நமக்குள்ளே இருக்கணும், அப்படிப்பட்ட ஒரு உண்மை இருக்கணும். அவர் சிறியவனாக தன்னை ஒப்பு கொடுத்தார். அவர் பிதாவுக்கு சமமாக இருக்கிற கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல் அவர் தம்மை முழுவதும் ஒப்பு கொடுத்தார். அவர் ஒப்பு கொடுத்தபடினால தான் இன்னைக்கு நம்ம விடுதலையோடு கர்த்தரை ஆராதிக்கிறோம், சந்தோஷத்தோடு ஆராதிக்கிறோம், குடும்பத்தோடு கர்த்தரை ஆராதிக்கிறோம். இன்னைக்கு உனக்குள்ள அப்படிப்பட்ட ஒரு ஒப்பு கொடுக்க இல்லாமல் இருக்குமானால் இந்த கிறிஸ்துவின் பிறப்பின் ஆராதனையில் உன் ஆவி ஆத்துமா சரீரத்தை கர்த்தருக்கு ஒப்பு கொடுக்கும் போது, உன்னை ஆண்டவரை விட்டு தூரமாக்குற, இரட்சகரை துக்கப்படுத்துகிற சில காரியங்கள் உனக்குள்ள இருக்குமானால் அவர் ஒப்பு கொடுத்தார் பாருங்க. மாம்சத்தையும் பிள்ளைகள் இருக்கிறது போல அவர் உடையவரானார். என் பிள்ளைகள் அடிமையின் சத்துரு அடிமைப்படுத்தி கொண்டிருக்க கூடாது. என் பிள்ளைகள் விடுதலையாய் காணப்பட வேண்டும். என் பிள்ளைகள் விடுதலையோடு என்னை தேடி வர வேண்டும். அவர் சிறியவனாக தன்னை ஒப்பு கொடுத்தார். அவர் ஒரு நாளும் தன்னை பெரியவனாக காட்டிக்கவே இல்லை. அவருக்குள்ள எப்போது அந்த சிறியமான அந்த தாழ்மை அவருக்குள்ள இருந்தது. இந்த கிறிஸ்துவின் பிறப்பின் ஆராதனைக்கு வந்திருக்கிற உங்களுக்குள்ள அவருக்குள்ள இருந்த அந்த நல்ல குணாதிசயங்கள் நமக்குள்ள காணப்பட வேண்டும். அப்போதுதான் கர்த்தர் உங்களை பெரிய காரியங்கள், பெரியவனாக கர்த்தர் உங்களை மாற்றுவார். ஆண்டவரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த கிறிஸ்துவின் பிறப்பின் ஆராதனையில ஆண்டவரே ஆயிரங்களுக்குள் சிறியதாயிருந்த பெத்லகேமுக்குள்ள இரட்சகர் பிறந்து உலகமே வியந்து பார்க்கக்கூடிய ஒரு இரட்சகரை இன்னைக்கு உயர்ந்து பாராட்டி கொண்டு இன்னைக்கு மகிமைப்படுத்தி கொண்டிருக்கிறது அப்பா. ஆனால் நீர் எங்கு பிறந்து எப்படி வளர்ந்தீர் என்பதை நாங்கள் சிந்தித்து அப்படியாக நாங்கள் வளர, இன்னும்மை நாங்கள் உமக்குள்ள களி கூற நீர் எங்களுக்கு உதவி செய்வீராக. வந்திருக்கிற சபையாருக்கு உதவி செய்வீராக, பிள்ளைகளுக்கு உதவி செய்வீராக. இந்த கிறிஸ்துவின் பிறப்பின் ஆசீர்வாதங்கள் அவர்கள் மேல் வந்து இறங்கும்படி ஜெபிக்கிறேன். ஆசீர்வதிப்பீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாது. ஆமென். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவின் ஐக்கியமும் நம் அனைவரோடும் சகல பரிசுத்தவான்களோடு கூட கர்த்தருடைய வருகை மட்டும் இருப்பதாக. ஆமென்.